ஹாய் மக்களே, வெல்கம் டு சமயா விளாக் சேனல். டேஸ்டான ஈஸியான குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யக்கூடிய வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வாழைக்காவை காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இதோட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி 5 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பொட்டுக்கடலை, சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்ச பிறகு நல்லா சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்மளுடைய வாழைக்காய் கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறம் ஆன பிறகு நீங்கள் இதை எடுத்துடலாம். கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் பொரித்து அதை மேலே போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.